நியமிக்கப்படுவார்கள். அதோட நீங்க பாத்தீங்கன்னா நாட்டில் எதோ திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க, தங்கத்தை திருடுவாங்க. இப்ப உடல்ல இருக்கிற உறுப்பை திருடுறாங்க. நீங்க எல்லாம் கவனமா இருக்கணும். நீங்க ஏதாவது திமுக கட்சிக்காரர் நடத்துகின்ற மருத்துவமனைக்கு போய் ஆபரேஷன் பண்ணி இருந்தா உங்க உடம்புல உள்ள இருக்கிற உறுப்புலாம் இருக்குதான்னு ஸ்கேன் பண்ணி பாத்துக்குங்க. ஏன்னா உள்ள இருக்குது நமக்கு இன்னும் தெரியாத, டாக்டர் நம்பி தானே போறோம். ஆனா திமுக கட்சி சேர்ந்த ஒருவர் மருத்துவமனையில எம்எல்ஏ, திமுக கட்சி சேர்ந்த எம்எல்ஏ மருத்துவமனையில முறைகேடு நடப்பதாக இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கத்துக்கு தகவல் கிடைச்சி திமுக அரசாங்கம் ஒரு குழு போட்டு அங்க போய் சோதனை மேற்கொண்டு அந்த சோதனையில கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சு வெளியில் வந்திருக்குது. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு வறுமை இருக்கின்ற தொழிலாளர்களுடைய பணத்தாசை காட்டி அவருடைய கிட்னியை திருடுவது எந்த விதத்தில் நியாயம்? ஸ்டாலின் அவர்களே, யாரெல்லாம் இதில் முறைகேட்டில் ஈடுபட்டார்களோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். எம்எல்ஏ மருத்துவமனை என்ற காரணத்திற்காக திமுக கட்சி சேர்ந்தவர் என்றதுக்காக நீங்க நடவடிக்கை எடுக்கல. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த முறைகேட்டில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அப்புறம் 10 ரூபாய் உங்களுக்கு ஞாபகம் வரும். யாரு? செந்தில் பாலாஜி. அப்படியே ஒரு மந்திரி இருந்தார், இப்ப முன்னாள் மந்திரி ஆயிட்டார். அவரு தமிழகத்தில் சுமார் 6000 மதுக்கடை இருக்குது. அந்த பிராந்தி கடை இருக்குது, 6000 மதுக்கடை இருக்குது, டாஸ்மாக் கடைகள் இருக்குது. இந்த 6000 மதுக்கடையில ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நல்லா சிந்திக்குங்க, 1.5 கோடி பாட்டில் 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக்ல இருந்து மட்டும் வருது. மாசத்துக்கு 450 கோடி, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி கொள்ளையடித்து அரசாங்கம் தொடர வேண்டுமா? இந்த முறைகேட்டில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர் மீதெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட மதுரையில பாத்தீங்கன்னா வரி வசூல் பண்றாங்க. மதுரையில அந்த கார்பரேஷன்ல வரி வசூல் பண்றாங்க. அதுல 200 கோடி ஊழல், 200 கோடி அந்த வரி வருவாயில ஊழல். அந்த ஈடுபட்டவர்கள் இன்றைக்கு கைது பண்ணி சிறையில் இருக்கிறாங்க. அந்த மேயர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. மேயர் கணவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு ஜாமீன் வந்திருக்கிறாங்க. அதில் இருக்கிற 5 மண்டல குழுக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. 2 நிலைக்குழு உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, திண்டுக்கல்ல அந்த இருக்கிற கார்பரேஷன்ல ஊழல், காஞ்சிபுரத்துல அங்க இருக்கிற பங்கு பிடிப்புல சண்டை, மாநகராட்சியில, திருநெல்வேலியில பிரச்சனை, கோயம்புத்தூர்ல பிரச்சனை, எல்லாமே எல்லா மாநகராட்சியிலும் இந்த திராவிட முன்னேற்ற கழக மேயர் இருக்கின்ற இடத்துல எல்லாம் கடுமையான ஊழல். அதிமுக ஆட்சி வந்த பிறகு இதெல்லாம் விசாரிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மின் கட்டணம், வீட்டுக்கு வரி, நகராட்சி பேரூராட்சியில 100%, கடைக்கு வரி 150%, குப்பைக்கு வரி, குடியிருக்கு வரி, இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்திய அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதோட இன்றைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், விவசாய தொழில் நடுத்தார குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகம் பேர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அந்த மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும். அந்த கனவை நனவாக்கும் என்பதற்காக அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைக்கு சுமார் 3000 பேர் இந்த உள்ளிடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு மருத்துவ கல்வி கிடைச்சிருக்குது. அத்தனை பேரும் ஏழைகள். இது அதிமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது ஸ்டாலினால நிரூபிக்க முடியுமா? செஞ்சு பாருங்க. அதோட ஸ்டாலின் சேலஞ்ச் பண்றார். திராவிட அதிமுக ஆட்சியில் எதுவுமே நடக்கல, 5% பணி நடந்தது. ஸ்டாலின் அவர்களே சிந்திக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டது சாதனை படைத்த அரசாங்கம். அம்மா இருக்கின்ற பொழுது 6 மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இன்னைக்கு இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்திருக்கிறோம். ஏழை எளிய மக்கள் குறைந்த செலவே இல்லாம அற்புதமான அறிவிச்சு செய்யக்கூடிய நிலைக்கு இந்த மருத்துவமனை தரம் உயர்த்துகிறோம். அதே போல 7 சட்டக்கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம்,
ஐடி கல்லூரி என்று பல கல்லூரிகளை திறந்து ஏழை எளிய அடித்தட்டிலே வாழ்கின்ற சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது சாதனை பண்ணி முடிச்சுதா? நிறைய இடத்துல பாலங்கள், சாலைகள், அங்கங்கே தடுப்பணை கட்டி நீர்நிலையை உயர்த்தி மக்களுக்கு தேவையான நீரை கொடுத்தது அதிமுக அரசாங்கம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு. கொரோனா காலம், மாணவர் பள்ளிக்கு போக முடியல, மாணவர் கல்லூரிக்கு போக முடியல, மன உளைச்சல் இருந்தாங்க, ஓராண்டு வீணாகி விட்டதே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடனே நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கும் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். அதிமுக ஆட்சியில கொரோனா காலம் ஒரு கடுமையான சோதனையான காலம். மக்கள் பாதிக்கூடாது என்பதற்காக 11 மாசம் ரேஷன் கடையில விலையில்லா சக்கரை, அரிசி, பருப்பு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படி நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு தயாரித்து சுட சுட கொடுத்தோம் ஏழை மக்களுக்கு. அதிமுக சாதனை. குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அதே காலகட்டத்தில் தைப்பொங்கல் வந்தது. தைப்பொங்கல் என்று எல்லா இல்லங்களையும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் பொங்கல் பரிசா கொடுத்தோம். அப்ப ஸ்டாலின் சொன்னாரு, ஏன் 2500 ரூபாய் கொடுக்குறீங்க, 5000 ரூபாய் கொடுன்னு சொன்னாரு ஸ்டாலின் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, தைப்பொங்கல் வர இருக்குது. நாங்கள் நீங்க சொன்ன மாதிரி இந்த தைப்பொங்கல்ல மகிழ்ச்சியா நம்முடைய மக்கள் கொண்டாடுவதற்கு நீங்கள், ஏன்னா இதோட உங்க ஆட்சி போகுது, இனிமேல் ஆட்சி வர போறதில்ல, கடைசியிலாவது மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு எல்லா குடும்பத்தையும் பொங்கல் பரிசா 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு இருந்து போச்சு. திமுக ஆட்சியில எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி வருதோ அப்பெல்லாம் விலைவாசி உயர்ந்துடும், ஏழை மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டுருவாங்க. அதிமுக ஆட்சியில 1 கிலோ பொன்னி அரிசி 40 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 70 ரூபாய்க்கு விற்குது பொன்னி அரிசி. இன்னைக்கு என்ன அதிமுக ஆட்சியில விற்றதால கூடுதலா 60 ரூபாய்க்கு விற்குது, பருப்பு 74 கூடுதலா விற்குது. இப்படி விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உணவுப் பொருள் விலை உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்த இந்த ஆட்சியாளர் முடியவில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். கட்டுமான பொருட்கள் விலை அபரிதம் வளர்ந்திருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா எம் சாண்ட் அதிமுக ஆட்சியில 3000 ரூபாய்க்கு வித்தது, இப்போ எம் சாண்டுடைய விலை கிட்டத்தட்ட 6000 ரூபாய்க்கு விற்குது. ஜல்லி விலை அதிமுக ஆட்சியில் 2000 ரூபாய், இப்போ ஒரு யூனிட் ஜல்லி 5500 ரூபாய். அதே போல கம்பி, ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 40000 ரூபாய், இப்போ திமுக ஆட்சியில் 65000 ரூபாய். ஒரு செங்கல் அதிமுக ஆட்சியில் 7 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் வரைக்கும் வித்தது, இப்போ 12 ரூபாயிலிருந்து 16 ரூபாய்க்கு விற்குது. சிமெண்ட் ஒரு மூட்டை 250 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 350 ரூபாய். மரம் 200% உயர்ந்துடுது. இனி திமுக ஆட்சியில் வீடு கட்டவே முடியாது. நாமெல்லாம் வீடு கட்டணும்னா கனவுல பார்க்கலாம், நிஜத்துல கட்ட முடியாது. அதோட இப்ப எஸ்ஐஆர் படி இந்த வாக்காளர் நீக்கல் சேர்த்தல் 21 ஆண்டு காலமா எஸ்ஐஆர் படி மேற்கொள்ளல, இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் 20,000 30,000 வாக்குகள் நீக்கி இருக்கிறாங்க. நீக்கினா அத வாக்காளர் பட்டியல தகுதி இல்லாதவர்கள் எடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த 2002க்கு பிறகு வாக்களித்தவர்களுக்கெல்லாம் நோட்டீஸ் வர இருக்குது. 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு வாக்களித்தவர்களெல்லாம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. நோட்டீஸ் வந்தவர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட பிஎல்ஓ கிட்ட போய் 2 ஆவணம் கேட்டுக்கிறாங்க. 13 ஆவணம் அறிவிச்சிருக்காங்க. அதில் 2 ஆவணத்துல ஜெராக்ஸ் எடுத்து அந்த பிஎல்ஓ கொடுத்து தங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் இந்த பணியில முழுமையாக ஈடுபட வேண்டும். நம்மளுடைய வாக்காளர்கள் யாரும் விடுபட்டு விடக்கூடாது. தகுதியான வாக்காளர் அத்தனை பேரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் அதிமுக நோக்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, கடைசியை கொடுப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய கூட்டணி சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இருட்டல சின்னத்திலே வாக்களியுங்கள். கூட்டணி என்றால் அந்த கட்சியோட சின்னத்துக்கு வாக்களியுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு
ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். எல்லாருமே பத்திரமா வாகனத்தில் வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு அவர்களே, செயற்குறிப்பிடத்தில் டி கே மாரிமுத்து அவர்களே,